ஹலோ கைஸ், என்ன நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது சென்னை சிட்டிக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு சூப்பரான ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறத விட சென்னை சிட்டியில் இருக்கிற ஒரு ரெசார்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா திருவான்மையூர்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டரில் இருக்கிற க்ரீன் மெடோஸ் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆனோடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ரிசப்ஷன் ஏரியாஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா லான் ஆக்சஸ் இருக்குது, ரைட் சைடில் நம்ம புக் பண்ணியிருக்க ஹால், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஹால்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஃபுட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு டே அவுட்டிங்காக ஒரு ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஃபுல் ரெசார்ட்டையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். நம்ம ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருக்க ஹால் இது தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைல் தான். மண்டபம் ஹால் பேர். ஸோ இந்த ஹாலில் நம்ம ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டிஜே செட்டப் எல்லாமே போட்டிருக்காங்க, லைட்டிங் எல்லாமே. இந்த ஹாலோட லைட்டிங் செம சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமான ஹாலு. வாங்க அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு 60 மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்காங்க. இப்போ உள்ள திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹாலில் 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்விம்மிங் பூல், லான் ஆக்சஸ் அது எதுவும் யூஸ் பண்ணோம்னா இந்த பக்கம் போய்க்கலாம். இப்போ வாங்க, நம்மளுக்கு அங்கே நிறைய திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எம்டியாக இருக்குதா இல்லை சாப்பாடு எதுவும் வச்சுருக்காங்களாம் பார்க்கலாம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் நம்மளுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் வந்து க்ரீன் மெடோஸ் அப்படின்ட்டு இருக்குது, அவங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்படியே போய் பார்க்கலாம். மேலே லைட் டெக்கரேஷன்ஸாக வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட் அதையும் அப்படியே காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டுக்கும் நம்மளுக்கு இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரோஸ்டட் கார்லிக் சூப்பு இன்னும் எதுவும் வைக்கலை. நம்ம காலையில் 10 o'clock தான் இருக்குது. லன்ச் வந்து 12:30 தான் சொல்லியிருக்கோம். ஸோ லன்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் லன்ச் வச்ச பிறகு எல்லாமே எப்படி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத திறந்து பார்க்கலாம். இங்கே நம்ம வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக லெமன் அது கூட சோடா மிக்ஸ் பண்ணி இதை வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே வெளியே லான் ஸ்விம்மிங் பூல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வா, இது வந்து ஒரு சின்ன லான் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சில ஹால் இருக்குது. நீலான்னு ஒரு ஹால் இருக்குது, அதுபோக அங்கே இன்னொரு ஹால் இருக்குது. நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் 3வது நம்ம பார்க்க போகிற ஹால் வந்து பம்பா. ஸோ எல்லாமே வந்து கேரளா ஸ்டைலில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மண்டபம், அப்புறம் நீலா, அப்புறம் வந்து பம்பா. இது போக வாட்டர் டெக் அப்படின்ட்டு இன்னொரு ஹால் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஹாலுமே 40 to 60 மெம்பர்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணுற அளவில் இருந்தது. ஸ்விம்மிங் பூல் இது வந்து சின்ன பசங்களுக்குரிய ஸ்விம்மிங் பூல். இது வந்து பெரிய ஆட்களுக்குரிய ஸ்விம்மிங் பூல். 4.5 feet வரைக்கும் ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம வரும்போது இதில் கொஞ்சம் கழிச்சதில் வந்து ஸ்விம்மிங் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து லான் ஏரியா நோக்கி போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாமே அப்படியே மேட் விரிச்ச மாதிரி க்ரீனிஷாக இருந்தது, ஃபுல் கிராஸாக சும்மா வேறு லெவலில் இருந்தது. பட் ஏரியா கொஞ்சம் சின்ன ஏரியா தான். நம்ம ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் எது ஆடுறதுனாலும் இந்த ஒரு பிளேஸ் காமன் பிளேஸாக தான் இருந்துச்சு. உங்களுக்குரிய ஹால் இது தான். இதுக்கு பக்கத்தில் லான் இருக்குது. ஸோ அங்கே லான் போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இன்னும் 2-3 ஹால் இருக்குது. அங்கேயுமே ஈவெண்ட் போயிட்டுருக்குது. இங்கே போனோம்னா நம்மளுக்கு லான் ஆக்சஸ் கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸ் லான் தான். பட் கிரிக்கெட், ஃபுட்பால், ஷட்டில் எது வேணும் ஆனாலும் ஆடலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. கேரளாவுக்குள்ள இருந்த மாதிரியே இருக்குது எல்லா ஸ்டைலுமே. அங்கே அப்படியே அந்த ரூம் சைடு எல்லாம் அங்கே என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அப்புறம் இங்கே டைனிங் டேபிள் அதெல்லாம் எப்படி இருக்குது. நீங்கள் டைனிங் வேணாலும் இங்கே வரலாம். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்கே ஸ்டே பண்ணியிருக்க கெஸ்ட்டு அப்புறம் வெளியிருந்து வரவங்களுக்கான டைனிங் ஏரியா இருக்குது. பே ரூட் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
டைனிங் ஹாலுக்குள்ள என்டர் ஆகும்போது சும்மா ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அந்த லைட்டிங்ஸ் அப்புறம் அந்த சீட்டிங் செட்டப்ஸ் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செம்ம லக்ஸரியாக இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இது வந்து நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டே அவுட்டிங் வந்திருக்கிறதுனால நம்ம எந்த ஹால் எடுத்துருக்கோமோ அந்த ஹால்லே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் இங்கே வந்து கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த டைனிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் மட்டும் வரீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவை இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 10 o'clock ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு டைமிங் சொல்லியிருந்தோம். பட் எல்லாரும் வந்து சேர்றதுக்கே 12 o'clock ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிரிக்கெட் ஆடினோம். ஜஸ்ட் அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதே நம்ம ஹாலுக்கு வெளியே ஒரு சின்ன லான் இருந்தது, அதில் ஆடினோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய லானில் ஈவினிங் ஆடினோம். ஷார்ப் 12:30க்குலாம் லஞ்ச் வச்சுட்டாங்க. இதில் வந்து சூப் வந்து ரோஸ்டட் கார்ன் கார்லிக் சூப் இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கர்ட் ரைஸு, பப்பட்டு, தால் டக்கா, பிக்கல் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து போகும்போது வெஜிடபிள் சாலட் இருந்தது. இது வெஜ்ஜு ஸ்டார்டட் வைல்டு மஷ்ரூம், அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வெஜிடேரியனுக்கான புலாவ் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அதாவது கார்ன் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி அது போட்டு வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனுக்கான தால் மற்றும் கோபி மசாலா வச்சுருந்தாங்க. ரொட்டி வெரைட்டியில் நான் தந்தூரி ரொட்டி 2 வச்சுருந்தாங்க. ரொட்டிக்கு சைடிஷாக பன்னீர் திக்கா மசாலா வச்சுருந்தாங்க. இந்த பன்னீர் திக்கா மசாலா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பன்னீரும் நிறையா போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்டீம் ரைஸ் அப்புறம் வந்து ரசம், அதை தொடர்ந்து பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் இருந்தது. ரசம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான்வெஜ்ஜில் பார்த்தோன்னா ஸ்டார்டராக வந்து பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி, ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு கொடுத்துருந்தாங்க. இது வந்து மெயின் மைலி அப்படி சொல்லியிருந்தாங்க. நான்வெஜ்ஜில் எல்லா டிஷ்ஷஸோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து டெசர்ட் ஐட்டமில் கேரட் அல்வா வச்சுருந்தாங்க. இதில் சாக்லேட் மவுஸ் அண்ட் வித் ப்ளூபெர்ரி காம்பவுண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுபோக ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, ப்ரௌனி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடை பொறுத்த மட்டும் ஃபுட் குவாலிட்டி அப்புறம் குவான்டிட்டி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்வ் பண்ண விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபுட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அப்புறம் இவங்க சர்வ் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஓவரால் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 5க்கு 4.5 அப்படின்ட்டு நம்ம டீம் இதுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக ரெசார்ட்டுன்னு போனோன்னா நம்ம வந்து ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. பட் இந்த ரெசார்ட்டில் ஃபுட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் டே அவுட்டிங் எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபுட்டோட ஒரு சூப்பரான டே அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு வித்தின் பட்ஜெட், அதாவது ஒரு 2400க்குள்ளே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம டீமோட சில ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஒரு சில கிளிப்பை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டீம் அவுட்டிங் செம்ம ஃபுட்டு, ஜாலியான ஃபன்னு அப்படின்ட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. இன்னும் ஸ்விம்மிங் பூலில் பார்க்கல, வாங்க அது எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இந்த இண்டோர் கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஜே பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிரிக்கெட் ஆடணும் அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவை ஸ்கிப் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. பட் டிஜே மட்டும் இங்கே தனியாக போட்டுட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் ஸ்விம்மிங் பூல் போகலாம். கொடி சீக்கிரம். ஸோ ஸ்விம்மிங் பூல்லேருந்து இந்த சைடு போனோன்னா நம்மளுக்கு இது ஸ்டே பண்ணுற ரூம்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஆக்சுவலி இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைலில் தான் இருந்தது. இந்த ரூம் முதற்கொண்டு எல்லாமே அப்படி கேரளா ஸ்டைலாக இருந்தது. அந்த பெரிய பானை ஒன்று அந்த தோட்டத்துக்கு நடுவில் வச்சுருந்தது சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த வீட்டுக்கு முன்னாடி துளசி மாடம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வெளியே அந்த சிட் அவுட் ஏரியாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரளாவில் இருக்கிற மாதிரி உட்டன் சிட் அவுட் ஏரியா தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரூம் போகிற இடம் ஃபுல்லாமே நிறையா மரம் செடி கொடி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. பட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சின்ன ப்ராப்பர்ட்டி தான், சிட்டிக்குள்ளே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே ஒரு பாரும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4:30க்குலாம் நம்மளுக்கு டீ கொடுத்துருந்தாங்க. இந்த டீ கூட பிஸ்கட் அப்புறம் வந்து சுட சுட பஜ்ஜி அது கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. இதுவுமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான்.
ஃபைனலி நம்ம டீமோட ஃபோட்டோ ஷூட்டோட இந்த டே முடிவுக்கு வந்துருச்சு. நாங்கள் இந்த டேவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி ஒன் டே அவுட்டிங் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணுறீங்கன்னா வித் இந்த பட்ஜெட், இது ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2400 தான், வித் இன்க்ளூடிங் ஆல் த அம்யூனிட்டிஸ், ஃபுட்டு எல்லாமே சேர்த்து இதுதான் பட்ஜெட்டு. ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ரெசார்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பீச் ரெசார்ட் கிடையாது, பட் இது பக்கத்துலேயே பாலவாக்கம் பீச் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் அங்கே பீச் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock இருக்கும். இந்த லைட் வெளிச்சத்தில் இந்த ரெசார்ட்டே சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து நினைச்சுங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.